கோவை மாநகரை பொறுத்தவரையில் ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட முடியாத பகுதிகளில் ரயில்வே தரைப்பாலம் அல்லது கீழ்ப்பாலம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. எனவே ரயில்வே கீழ்ப்பாலங்கள் மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்றன. பெரும்பாலான நெருக்கடிகளை அது குறைந்த செலவில் தீர்க்கின்றது. ஆனால் நம் கோவையை பொறுத்தவரை பல இடங்களில் அந்த ரயில்வே கீழ்ப்பாலங்களின் அடிப்பகுதியில் சென்று பார்க்கும் பொழுது அந்த உள்பக்க பாலத்தின் அடிப்பகுதியில் பல ஸ்கிராச்சஸ் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், சில இடங்களில் ரயில்வே கேஜ் வாகனங்கள் இந்த உயரத்திற்கு மேல் உள்ள வாகனங்கள் இதற்குள் செல்லக்கூடாது என்று ரயில்வே கேஜ் அமைக்கப்பட்டிருக்கும். சில வாகனங்கள் உள்ளே சென்ற பின்பு பாலத்தின் அடியில் செல்லும் பொழுது மாட்டிக்கொள்கின்ற சூழ்நிலையை நாம் பத்திரிகையில் வாயிலாக அறிகின்றோம். அந்த பாலத்தின் அடியில் தற்போதுள்ள உயரம் எவ்வளவு, இந்த ரயில்வே கேஜ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் உள்ள உயரம் எவ்வளவு என்பதை சரியாக அளந்து அதற்கேற்றாற் போல இந்த கேஜ் அமைக்கப்பட வேண்டும்.